வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கொழுந்தேன் தம்பி எங்கள் வீட்டுக்காரவங்கள்லாம் நண்டு வேலைக்கு தான் போனாங்க. இன்றைக்கி நண்டு கிடந்துச்சு கொஞ்சம். அந்த மற்ற நண்டை ஃபுல்லாக ஏலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த நண்டை இப்போ குழம்புக்கு எடுத்து இருந்திருக்காங்க. இன்றைக்கி நண்டு குழம்பு வைப்போம். அப்புறம் கிளைக்கான் மீன் கிடக்குது, அதை வந்து பொரிச்சு தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. ஆளுக்கு ஒரு பீஸாக பொரிச்சு கொடுத்துருவோம். இப்போ நண்டையெல்லாம் நம்ம உடச்சி எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கி நண்டு குழம்பு மீன் பொரியலும் தாங்க. ஏதோ நம்ம வலையில் கிடக்கிறத நம்மளுக்கு எடுத்து தருவாங்க கறிக்கின்னு சொல்லிட்டு அதை தான் எங்கள் வீட்டில் சமைச்சு எல்லோரும் குடும்பத்தோட ஃபேமிலியாக இருந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம். எது கிடச்சாலும் நாங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக சமைச்சு நான் எல்லா பேர்த்துக்குமே கொடுப்பேன். எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ நண்டையெல்லாம் நம்ம நல்லா உடச்சி க்ளீன் பண்ணிக்கிடுவோம். இந்த நண்டை இப்படி உடச்சி எடுத்துக்கிறேனுங்க. நம்ம பொட்டு நண்டில் பார்த்திங்கன்னா நண்டு வகையை சேர்ந்த அளவுக்கு ரெட்டத்தோடு இருக்குங்க. ஏன்னு கேளுங்க, நான் இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள். அதில் ரெட்டத்தோடு இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த தோடு வந்து எலசாக இருக்கும்போது, தோடு வந்து வளர்ந்துருக்கும்போது எலசாக இருக்கும். இது வந்து திண்ணமான உடனேயே இந்த தோட்டை வந்து தண்ணிக்குள்ளே கலட்டி விட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மறுத்தோடு இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. இந்த தோடுக்காண்டி இந்த தோடை கலட்டி தண்ணியில் விட்டுரும். இந்த தோடு வந்து இது முத்தி வரையும் இதையும் கலட்டி தண்ணியில் விட்டுட்டு மறுத்தோடு இப்படி வரும்போது அவங்களுக்கு அந்த மெல்லிசானது மேலே நல்லா தோடு இருக்கும் பாருங்க. அந்த தோட்டுக்கும் இந்த தோட்டுக்கும் பாருங்க டபுள் தோடு. ஆனால் நண்டு சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும் டபுள் தோடு உள்ள நண்டுக்கு. அந்த நண்டு தோடு மேலே இருந்ததை பாருங்கள். இதெல்லாம் திண்ணமானது, இது வந்துடும். பாருங்கள் எப்படி வருதுண்டு. இப்போ நண்டை உடச்சிக்கிட்டாச்சு. நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். இப்போ மீனை வெட்டி எடுத்துக்கிடுவோம். இதுதான் கிளைக்கா மீனுங்க. நாலு கிளைக்கா மீன் ஒரு கொதிப்பு கிடக்குது. இப்படி வெட்டி எடுத்துக்கிறேனுங்க. இதாங்க கொதிப்பு மீன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடச்சாச்சு, நல்லா கழுவிக்கிடுவோம்.
எங்கள் வீட்டில் ரொம்ப நண்டு எடுத்தாலும் சரி கொஞ்சமாக எடுத்தாலும் சரி ஆளுக்கு 2 நிறையா எடுத்து வச்சு கொடுப்போம். இங்கே பாருங்கள், இப்படி 2 பீஸாக நாங்கள் ஏன் ஒடிச்சு போட்டிருக்கோம்டா, கொஞ்சமாக இருந்தாலும் நண்டு 2 பீஸு ஒரு ஆளுக்கு கொஞ்சம் குழம்பு இப்படிமா ஊற்றி எல்லா பேரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுவோம். இப்படி நண்டுலாம் கிடச்சிச்சின்னா நல்லா சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இப்போ நண்டை உடச்சி எடுத்துக்கிட்டோம், இதை வச்சுட்டு வந்துடுவோம். இப்போ இந்த 5 மீனையும் நல்லா உப்புக்கல்லை போட்டு உரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்படி தாங்க ஏதாவது வலையில் கிடந்துச்சுன்னா நாங்கள் எதையாவது எடுத்து நல்லா சமைச்சு வாய்க்கு ருசியாக சாப்பிடுவோம். எங்களுக்கு இப்படி கொஞ்சமாக கிடச்சாலும் சரி நல்லா வாசமாக குழம்ப வச்சு வாசமாக சாப்பிட்டுக்கிடுவோம். இப்போ தண்ணியை ஊற்றி அலசிக்கிடுவோம். இப்போ நண்டு குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சிக்கிட்டு இருக்கோம். மசாலாவை அரைச்சிட்டு போய் இப்போ குழம்ப கூட்டிடுவோம். இதில் பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன்னு, தேங்காய் வந்து கொழுப்பு சத்தானது, அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன்னு நல்லா. இப்போ தேங்காய் நல்லா அரைச்சாச்சு அம்மியிலையே. இப்போ வலிச்சு எடுத்துருவோங்க. இப்போ போய் குழம்ப கூட்டிடுவோம். நண்டு குழம்ப நண்டை வந்து நம்ம வரட்டி தான் குழம்பு வைக்க போகிறோம். அதனால வரட்டுறதுக்காண்டி நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ அதான் தண்ணி விட்டு நல்லா செவந்து வரட்டும். நம்ம அதுக்குள்ளே புளியை கரைச்சிருவோம். கத்திரிக்காய் தக்காளி மிளகாலாம் தண்ணியில் போட்டிருக்கோம். நல்லா வெட்டியாச்சு. இப்போ கத்திரிக்காய் காரம், அதனால தண்ணியில் வெட்டி போட்டிருக்கேன். இப்போ நண்டை நம்ம அப்படியே வரட்டுறதுக்கு போட்டிருக்கோம் அடுப்பில். பாருங்கள், அது அப்படியே தண்ணி விடும் பாருங்க. நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை. எப்படி தண்ணி விடுதுன்னு பாருங்க. ஒரு அடுப்பில் சாதம் கிடக்குது. பாருங்க, நண்டு நல்லா கட்டியாச்சு. இப்போ அப்படியே குழம்ப கூட்டி அடுப்பில் தூக்கி போட்டுருவோம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை இருத்து எடுத்துக்கிடுவோம். தக்காளி மிளகாயை வெட்டி போட்டுக்கிடுவோம். நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காய், குழம்பு மசாலா பொடி, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ குழம்பு கூட்டியாச்சு. நம்ம அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுருவோம். போட்டு மூடிடுவோம். குழம்பு வெந்து வரையும் நம்ம தாளிச்சுக்கிடுவோம். இப்போ 5 துண்டு மீன் நம்ம வெட்டி வச்சுருந்தோம், அதை தான் பொரிச்சுக்கிட்டு இருக்கோம். குழம்பு இங்கே ரெடியாகிருச்சு. இப்போ குழம்பு இறக்கி நம்ம தாளிச்சிருவோம். இப்போ மீனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிடுவோம்.
இப்போ எல்லாம் ரெடியாகிருச்சு. சாதம்லாம் சுட சுட இருக்குது. வர அவ்வளோதான். மீனை பொரிச்சுக்கிட்டாச்சு. நம்ம இறக்கிட்டு இப்போ தாளிச்சுக்கிடுவோம். வெந்தயம் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ வெங்காயம் தாளிச்சு நண்டு குழம்பு ரெடி ஆகிருச்சு. இப்போ ஊற்றி சாப்பிடுவோம். சுட சுட இருக்கு. ஒரு பொரிச்ச மீன் எடுத்துக்கிடுவோம். குழம்பு ரெடி ஆகிருச்சு. இப்போ சுட சுட இருக்குது. சாதமும் சூடு, குழம்பும் சூடு, பொரிச்ச மீனும் நல்லா சுட சுட இருக்குது. இப்போ நல்ல சாப்பாடு. மதிய நேரம் நல்லா நண்டு குழம்பு வச்சு இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு காரம் சாரம்லாம் சேர்ந்து நல்லா ருசியாக இருக்குது. நண்டு குழம்பு சாப்பிட்ருப்பீங்க. நல்லா ஒரு அருமையான சாப்பாடுங்க. இன்றைக்கி மதிய நேரம் நண்டு குழம்பு. எங்கள் ஊரில் 2 நாளாக மழையும் லைட்டாக தூவிக்கிட்டு மழை மூசாந்துக்கிட்டு வெயில் முகமே காட்ட மாட்டேங்குது. இப்படி தான் இருக்குது. நல்லா காற்று வந்து நல்லா காற்றடிக்குது. இந்த காற்றோட்டத்துலேயே நல்லா சுட சுட நண்டு குழம்பு வச்சு நல்லா ஒரு சாப்பாடு. அதுக்கு தொட்டுக்கிற நல்லா பொரிச்ச மீன். நீங்களும் இப்படி நண்டு மீன்லாம் கிடச்சிச்சுண்டா இப்படி நண்டு குழம்பு வச்சு மீனையெல்லாம் பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அருமையாகவும் இருக்கும் சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.